பெங்களூருவில் 2 நாட்கள் கொட்டி தீர்த்த கனமழை அதன் கட்டமைப்பையே அசைத்து பார்த்திருக்கிறது. வழக்கமாக டிராபிக்கில் அணிவகுக்கும் வாகனங்கள் எல்லாம் தற்போது தண்ணீரில் தத்தளிக்கின்றன. எதிர்பாராத இந்த மழையால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கோடை வெயில் கொளுத்தி வந்த நிலையில் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் மட்டும் வெள்ள பாதிப்பு ஏற்படும் அளவிற்கு மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. நகரப்பகுதி மட்டுமல்லாது உள்ளூர் பகுதிகளும் கனமழையால் நிலை குலைந்திருக்கிறது. கோலார், சிக்கபல்லாபுரா, துமக்குரு, மாண்டியா, மைசூரு, ஹாசன், குடகு, பெலகாவி, பிதர், ராய்ச்சூர், யாத்கீர், தாவணகெரே மற்றும் சித்திரதுர்கா ஆகிய மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. சாய் லே அவுட் மற்றும் ஹெரமாவு பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் இரவில் தூக்கத்தை தொலைத்து நிம்மதி இழந்தனர். பெரும்பாலான தரைத்தள குடியிருப்பு வாசிகள் மழை வெள்ளத்தால் சிரமத்திற்குள்ளாகினர். வீடுகளுக்குள் இருந்த மின்சாதன பொருட்கள், உடைமைகள் உள்ளிட்டவை மழை நீரில் நனைந்து சேதமானதால் மக்கள் கவலையடைந்தனர். கனமழையின் போது 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றும் வீசியதால் நகரின் பல பகுதிகளில் மரங்கள் சாய்ந்து சாலையில் விழுந்தன. குறிப்பாக இந்த கழிவுகள் மழைநீர் வடிகால்களின் துளைகளில் அடைத்ததாலும் சில பகுதிகள் வெள்ளக்காடாய் மாறின. அது மட்டுமன்றி மரக்கிளைகள் விழுந்து சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களும் பெரும் சேதத்திற்கு உள்ளாகின. எதிர்பாராத இந்த மழையால் வீடுகளுக்குள் முடங்கியுள்ள மக்களை ரப்பர் படகுகள் கொண்டு மீட்கும் பணியும் வேகம் எடுத்துள்ளது. ரப்பர் படகு மட்டுமல்லாது டிராக்டர், புல்டோசர் உள்ளிட்ட வாகனங்கள் மூலமும் பெங்களூரு மக்கள் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்படுகின்றனர். தரைத்தளத்தை தவிர்த்து மற்ற பிற குடியிருப்பு வாசிகளும் முன்னெச்சரிக்கையாக மீட்கப்படுவதோடு அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்டவைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. முக்கிய சாலைகளையும் வெள்ளம் விட்டு வைக்காத நிலையில் மழை நீரை ராட்சத மோட்டார் கொண்டு அப்புறப்படுத்தும் பணிகளும் விரைவுபடுத்தப்பட்டன. அது மட்டுமன்றி சில இடங்களில் தற்காலிக கால்வாய் போன்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு தண்ணீர் வெளியேற்றப்படுகின்றன. இன்னும் சில இடங்களில் JCB வாகனம் மூலமாகவும் மழை நீர் அகற்றப்பட்டன. சாலையில் தேங்கிய வெள்ளத்தில் சென்ற வாகனங்கள் ஆங்காங்கே பழுதாகி நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை எதிர்கொள்ளும் நிலை ஏற்பட்டது. ஏற்கனவே போக்குவரத்து நெரிசலால் பாதிக்கப்படும் பெங்களூரு மழை காரணமாக மேலும் வாகன நெரிசலால் தவித்து போனது. மட்டத்தில் இருந்து சுமார் 3000 அடி உயரத்தில் உள்ள பெங்களூருவில் மாநகராட்சி நிர்வாகம் சரியான முறையில் திட்டமிட்டு மழைநீர் கால்வாய் கட்டமைப்பை அமைத்திருந்தால் இந்த அளவுக்கு பாதிப்பு இருந்திருக்காது என சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர்.